இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் தூங்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது கனவுல எங்கிட்ட ஒரு பால் பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. நான் தாகம் தீருகிற அளவுக்கு அந்த பாலை நான் குடித்தேன். பிறகு நான் அருந்தியது போக குடிச்சது போக மீதி என்ன பண்ணேன்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொன்னதோட மக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பால் குடிச்சிட்டு பாதிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்ததற்குமான விளக்கம் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவு என்றார்கள். ஏன்னா மிகச்சிறந்த அறிவாளிகளில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். அது நம்ம பிற்பட்ட நாட்கள்ல அவருடைய அந்த ஆட்சி கட்டமைப்பு, அவர் எப்படி ஒரு நிர்வாகத்தை அமைச்சாரு, அவர் எப்படி மற்றவர்களுக்கு உரிமைகளை கொடுத்தாரு, அவர் எப்படி மாற்று மத சகோதரர்களை அரவணைச்சாரு, அவர் எப்படி ஒரு நாட்டினுடைய அத்தனை பிரஜைகளை ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தாரு, அவருடைய யுத்த தந்திரங்கள் எப்படிப்பட்டது, எப்படி அத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை அவரால் உருவாக்க முடிந்தது என்பதையெல்லாம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடித்து விட்டு கொடுத்த பால் கோப்பையினுடைய இந்த ஹதீஸை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள், அது அறிவு. நான் குடித்தேன், பசிதீர குடித்தேன், குடித்து விட்டு மீதியை உமரிடத்தில் கொடுத்தேன் என்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கும் போது அந்த பால் கோப்பையின் விளக்கம் என்ன தெரியுமா? அதுதான் அறிவு என்றார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரிலே 3681வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.